ஹாய் நண்பர்களே, மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். எவ்வளோ கஷ்டத்து மத்தியில் தான் நாங்கள் வீடியோ எடிட் பண்ணி போடுறோம். ப்ளீஸ் அந்த லைக் மட்டும் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அக்கா ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா. அக்காக்கு நான் எப்படிதான் சீரெல்லாம் செய்ய போறேனோ தெரியல. அக்கா மாசமாகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிடணும். இல்லைன்னா அவ்வளவுதான், அவன் மாமியார் அவளை பேசியே கொன்னுருவாங்க. ஏன்க்கா, நம்ம வீட்டுல இருக்கும் போதெல்லாம் நீ என்ன சேட்டை பண்ணுவ? நம்ம வீட்டுல இருக்கும்போது என்னெல்லாம் எவ்வளவு அடி அடிப்ப, என்ன எவ்வளவு திட்டுவ. இப்ப ஏக்கா ரொம்ப அமைதலா இருக்க? சொல்லுக்கா, நீ ஏக்கா இவ்வளவு அமைதலா இருக்க? ஏமா அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சேட்டை பண்ணுவா, என்னெல்லாம் எவ்வளவு அடி அடிப்பா, உன்கிட்ட எவ்வளவு போய் சொல்லுவா. இப்ப ஏமா இப்படி இருக்கா? கழுத்துல தாலி ஏறிட்டலாம், அப்படிதான். தாலி ஏறிட்டா தான் செய்யற தப்புனால பிறந்த வீட்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பயம். அடுத்த வீட்டுக்கு வாழ போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டில் நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கோன்னு தோணும். இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு பாரமா இருந்துடக்கூடாதுங்கிற பயம். நான் கூட பிறந்த உனக்கு அவளால எதுவும் நஷ்டம் ஆயிடக்கூடாதுங்கிற பயம், அவளால உன் வாழ்க்கை போயிடக்கூடாதுங்கிற பயம். ஒவ்வொரு பொண்ணும் பயப்படுறதே தான் பிறந்த விட்டு நினைச்சுதான். இல்லைன்னா அவங்க பண்ண சேட்டைக்கும் அவளை பண்ண வாழ்த்தனத்துக்கும் அங்க போய் காட்டினாலும் வச்சுக்கையன், அந்த வீடு தாக்கு பிடிக்காது. உண்மைதானே? சேட்டை அங்க இருக்கும்போது என்ன சேட்டை பண்ணுவா, எவ்வளவு அடி அடிச்சா இனிய. இப்ப அவன் மாமியார் அவளை பேச்சு பேசுதே, அப்படியே அம்மா நிக்கா, கழுஞ்சக்காரி மாதிரி நிக்கா. இங்க எனக்கு எப்படி போட்டு அடிப்பா? உனக்கு நான் அம்மா கிட்ட சொல்லி கொடுத்தேன், நீ அம்மா கிட்ட சொல்லியா? அதுக்குள்ள உன் மூஞ்சி மரில பேக்கல. நான் உன்னை விட மாட்டேன்டி. உன்னை பாப்பாடி ஒத்தைக்கு ஒத்தடி, சண்டைக்கு வாடி, சண்டைக்கு வாடி. தின்ன கொளுத்துப்பா இருந்தா இப்படி நம்ம சண்டை போட வைக்கும். அவளை பாத்திரம் தட்டி சொல்லிட்டு போனேன், இவளை தூக்க சொல்லிட்டு போனேன். அட ஏறுமா மட்டுப்பா உள்ளலா இருங்க, நீக்கு வாய் நட சாத்துறேன். எடி பெரியவளே, ஏமா இவளை சொல்லி வைங்க, நான் எகுறி மிதிச்ச இவ செத்துருவா. நீ அடிப்ப நான் பாத்துக்கிட்டு இருப்பனோ. ஏமா இவ கிட்ட சொல்லி வைங்க, நான் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் சொல்லிவிட்டேன். நானும் அப்படிதான்டி, எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். எல்லாத்துக்கு காரணம் நீ தான் பாத்துட்ட. ஏமா அவளை அப்படிதான் அடி கொடுங்க விட்டாதீங்க விட்டாதீங்கம்மா. ரெண்டு பேரும் இன்னைக்கு சாத்துற சாத்துல அப்படிதான் வரல, அடி கொடுங்கம்மா. ஏமா என்ன பார்த்து சிரிக்காம. என்ன மட்டும் அடிக்க, அவளை மட்டும் அடிக்கவே மாட்டேக்கா. அவ என்னைய எப்படிலாம் அடிச்சா தெரியுமாமே? என்ன குப்பத்துல என்ன எடுத்தா? இங்க பார், அவ என்னைய எப்படிலாம் அடிச்சு வச்சிருக்கா பாரு. என் கண்ணுல எப்படி முள்ளி வச்சிருக்கா பாரு. ஏமா அவ போய் சொல்லுதாமே, போய் சொல்லுதா. முதல்ல இவளுக்கு முடிச்சிட்டு அப்புறமா வாங்கிட்ட வரேன். ஏமா எனக்கு மயக்கமா வருது. இவ என்னைய எப்படிலாம் அடிச்சா தெரியுமா? நீ வேற என்ன அடிச்சிட்ட? நீ எதுக்கு இவள அடிச்ச? அவ போய் சொல்றானே, போய் சொல்றா. என்ன போய் சொல்றா? போய் புழுகுனி. ஏமா அவ தான் அரிசியா நீ வறுத்து திங்குமான்னு கேட்டா. அரிசிய வறுத்திலா? ஏமா இவ போய் சொல்றா. இவ தான் தீப்பெட்டியை எடுத்துட்டு வர சொன்னா. ஏ தாயே, எத்தோந்தண்டி போய் சொல்றா. ஏமா நான் தீப்பெட்டியை எடுக்க சொல்லவே இல்ல. சொல்லட்டா நீ ஆளு சளி தின்னத நான் மட்டும் சொல்லட்டா? சொன்னா நீ தான் மாட்டுவ. என்னை விட நீ தான் நிறைய ஆளு சளி தின்ன. அதனால அம்மா ஒண்ணு தான் நிறைய அடிப்பவ. இங்க பார், நீ ஒரு பாட்டுல ஃபெயில், அதையும் சொல்லி கொடுத்துருவேன். அது நான் பாஸ் ஆயிட்டேன். அந்த பரிமள கூட அம்மா நீ சேரக்கூடாதுன்னு சொன்னவ, நீ சேர்ந்தல்ல. இரு நான் அம்மா கிட்ட சொல்லி கொடுத்தேன். எம்மா நீ செஞ்சதெல்லாம் நான் அம்மா கிட்ட சொல்லட்டுமா? நான் ஒண்ணுமே பண்ணல. எம்மா முந்தானத்தை ஆளி சளி தின்னுட்டு வந்தல்ல, அன்னைக்கு சீனி அள்ளி தின்னல, எல்லாத்தையும் சொல்லட்டுமா? அது மட்டும் இல்ல, அன்னைக்கு பாக்கிய தாய் பாட்டி வீட்டுல உனக்கு உருண்டை கொடுத்தவன வாங்கி நக்கிக்கிட்டு வந்தல்ல, அத அம்மா கிட்ட சொல்லட்டுமா? நீ தந்தா நான் தின்னல. நீ என்ன போட்டு கொடுத்தா நான் ஒன்னு அம்மா கிட்ட போட்டு கொடுப்பேன். இன்னைக்கு உனக்கு அடி வாங்கி கொடுக்கல பாட்டி. அம்மா என்னால அடிக்க மாட்டவ, ஏன்னா நான் வீட்டுக்கு மூத்த பிள்ளை. என்னடி என்ன அம்மா ரெண்டாவது பத்தியா? என்ன மழை பெத்துக்க வேண்டியதானே? எனக்கு கோபமா வருது. வீட்ல ஒரு வேளை பார்க்கிறதுக்கு துப்பு இல்ல, ரெண்டு பேருக்கும் சேட்டை. ரெண்டு பேர் முட்டை போடுங்கடி. இது ரெண்டு பேர் முட்டை போடுங்கடி. நான் முட்டை போடுறது இருக்கட்டும், நீ இன்னும் அவளை அடிக்கவே இல்ல. எம்மா
என்ன தெரிய மாட்டேங்குமா, மயக்கமா வருதுமா. உனக்கு மயக்கமா வரும், எல்லாம் வரும். எம்மா போய் நம்பாதீங்கம்மா. நீ முட்டு போட்டுட்டி. இவ போட்டாதான் நான் போடுவேன். அம்மா எனக்கு வயிறு வலிக்குமா. அப்படியே நடிச்சிருவாமா பாவி மட்டை. என்ன நடிப்பு நடிக்கா. போற இடத்துலலாம் உனக்கு இருக்குது. அம்மா இவள எங்க கொடுக்க போறியா? சீமையில கொண்டு கொடுக்க போறேன். அம்மா சீக்கிரம் கொடுங்களே. எதுக்குமா? அப்பதான் இந்த வீட்ல நான் சந்தோஷமாவே இருக்க முடியும். அம்மா இவள எங்க கொடுக்க போறியா? கொடுக்கணும். கை நிறைய நோட்டும் பணமும் அப்படி பொறலுது. அம்மா கொடுக்க வேண்டாமா? அடுத்த வீட்டுக்கு கொடுத்துருவீளோ? ஆமாமா, அடுத்த வீட்டுக்கு கொடுத்துற வேண்டியதான். நீ அடுத்த வீட்டுக்கு கொடுக்க போறவளா? இதுவே எனக்கு ஜாலிதான். இந்த வீட்ல நான் மட்டும் தான் இருப்பேன். ஜாலியா இருப்பேன். ஒத்தேல ஆலிக் சொல்லி திம்பே, சீனி அள்ளி திம்பே, பொரியரிசி வத்து சாப்பிடுவே. நீ அடுத்த வீட்டுக்கு போயிருவே. ஏம்மா இவ என்ன பார்த்து வலிச்சம் காட்டுதாமா? அப்பா இந்த ரெண்டு பொட்டச்சில பெத்துட்டு எனக்கு கிறுக்கு ஒண்ணுதான் பிடிக்கலம்மா. எப்பா ஹரிர் கவிய பொட்டப்பிள்ளையில பெத்துறாதீங்கம்மா. பயலுல இருந்தா கூட அடிச்சு பத்தி வெளில போய் விளையாடுங்கன்னு வெட்டி விட்டுலாம். பயவுல அப்படியே அடிச்சு பத்த முடியாது. உன்னை அடுத்த வீட்டு கொடுக்க வரவா? ஜாலி என்ன ஜாலியா இருக்குது. அம்மா ஐயா அடிய மண்ட. வட்ட பேர் சொல்லிட்டா. சப்பா எனக்கு நெஞ்சு வலியே வந்துரும் போல. அடிச்சும் பார்த்தாச்சு, கொன்னும் பார்த்தாச்சு. அம்மா அம்மா இவ என்ன வட்ட பேர் சொல்றா? மண்டன்னு கூப்பிடுதா. மண்டே பாரு. பாருங்க. என்ன இருந்தாலும் நீ இந்த வீட்டை விட்டு போறவா? நான் இந்த வீட்ல இருக்க போறவா? கொஞ்சம் டெக்கி வாசிக்கணும். ஏன்னா இந்த வீட்ல நான் தான் எல்லாமே. மறந்துறாத. ஆமாமா, இவங்க விட்டு கொடுத்து நான் போவேன் பாரு. இங்க பாரு. வான ஒந்தி முறை எல்லாத்தையும் கொஞ்சம் அடக்கி வாசி. ஏன்னா உன்னை அடுத்த வீட்டுக்கு கொடுத்தாச்சு. அம்மா எப்படி சொல்றா பாருமா. ஐயா எனக்கு கிறுக்கு பிடிக்க. ஏன் அம்மா பயப்படி இல்ல. இன்னைக்கு 2 வெத்தி கொன்னு எடுத்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ரஸ்கலுகளா, நான் வர வரைக்கும் முட்டு போட்டு தான் 2 பேரும் நிக்கணும். போயிட்டு வருவேன். முட்ல நிக்காம நின்னியா கண்ட முளகத்துல சுட்டுருவேன். வாயில தான் கை இருக்கணும், புரியுதா? எல்லாம் ஒண்ணால மட்டி. ஒண்ணால அம்மா அடிச்சாவ. ஒண்ணால நம்பி நான் அடி வாங்கினேன். வந்தனோ ஒண்ணால மட்டி. இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன குழம்பு? கொரவட்டு குழம்பு. கரவட்டு குழம்பா? ஆமா டி. அம்மா ஆலிஸ் வாங்கி மேல வச்சிருக்காவ. ஏற்கனவே தான் பாதி காலி பண்ணிட்டோமே. டி நம்ம வீட்ல கோதுமை மாவு இருக்கு தெரியுமா? என்ன சொல்ற? ஆமா, நம்ம வீட்ல கோதுமை மாவு இருக்கு. ஆலிக்ஸ் அள்ளி தின்னுட்டு கோதுமை மாவை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா. கோதுமை மாவு எங்க இருக்கு? அரப்பாங்கரையில இருக்குது, நான் பார்த்தேன். அம்மா வாங்கி கொண்டு திருச்சி கொண்டு வச்சிருக்கா. சரி வா கிச்சனுக்கு போலாம். அம்மா வந்து முட்டு போட்டுட்டு நிக்கலான்னு பார்க்க வந்தவனா ஆத்தா கதவு திறக்க சத்தம் கேட்கும்ல, ஓடி வந்து முட்டு போட்டுடலாம். ஓகே சீக்கிரம் அரப்பாங்கரைக்கு போவோம். அங்கதான் இருக்குது எடி. அம்மா பூட்டி பறிக்கல வச்சிட்டு போயிருக்கா. அது அவளுக்கு நம்ம மேல சந்தேகம் பார்த்துக்க. எடி இது திறக்க முடியலடி. ஐயா நல்ல இழுத்து தரட்டி. நீ முக்கற அம்மே வந்துறா உங்களுக்கு. எடி முக்காரடி. நீ இத இழுத்து பாரு, உனக்கு தெரியும். ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம். நீ கரண்ட் எடுக்க மாட்டே, கோதுமை மாவை எடுத்துட்டு வா. எட்டி ஆலிஸ் மனா இங்க வரைக்கும் வருதுட்டி. கொண்டா அக்கா திறக்க. ஒண்ணு வேண்டாம், எனக்கு திறக்க தெரியும். எட்டி உனக்கு தெரியாது டி. அதெல்லாம் நான் திறந்துருவேன். பாரு, நான் தானே உன்னை கஷ்டப்பட்டு குப்பத்தட்டுல இருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தேன். இப்படி என்கிட்டே தரமாண்டுக்க. நீ இப்படி சொல்லியே என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்ட. நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு குப்பத்தட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து வளர்த்தேன் தெரியுமா? என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நான் தரமாட்டேன். கொண்டா கொண்டாடி. தர முடியாதுடி. எட்டி தந்துரு, நான் தான் தரப்பேன். விட்டுடி, எனக்கு கோவம் வந்துரும். நான் தான் தரப்பேன். மரியாதை தந்துருடி, நான் தான் தரப்பேன். நீ இப்ப எடுத்தல நான் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். மரியாதை தந்துரு, இல்ல நான் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். ஏமோ இவ உங்களுக்கு தெரியாம ஆலிஸ் எடுத்து தின்னால நானே போட்டு கொடுத்துருவேன். அப்படியா? எங்க போட்டு கொடு பாப்போ, நான் மறந்துடுவேன். ஏமோ இவ தான் இங்க இருக்குது. எட்டு திம்புமானி கேட்டா தின்னுட்டு கோதுமை மாவை கலக்கி வச்சிருவோன்னு இவ தான் சொன்னான்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கோதுமை வாங்கி வச்சிருக்கதே தெரியாது. உனக்கு
இப்பதான் தெரிஞ்சிருக்கு. அதனால அம்மா நிச்சயமா நம்புவாங்க. நான் சொல்லுவேன், எம்மா இவள தின்னான்னு சொல்லுவேன். குடுடி, இடி என் பாட்டில என்கிட்ட குடுடி. நீ என்கிட்ட குடுடி. இடி குடுத்ரே, குடுத்ரே. குடுடி, என்கிட்ட குடுடி. குடுடி பாட்டில. நீ தரப்போறியே இல்லடி. ஒழுங்கா தந்திரி, என் கோத்த கலப்பாத. குடுடி. அத்தாடி. ஆலிஸ் பாட்டில உடைஞ்சு போச்சுடி. அத்தி அம்மா கொன்றாடி. எனக்கு தெரியாது, நீ தானே எடுக்க சொன்ன. எனக்கு தெரியாது. எம்மாடி அம்மா கொன்றாவ. அம்மா இந்த பா நீ தான் எடுக்க சொன்ன. ஆனா உடைச்சது நீ தானேடி. நீ தான் என் கையில இருந்து புடுங்கினா அதான் உடைஞ்சு போச்சு. இங்க பார், என் மேல பழியப்படாத. எனக்கு தெரியாது. நான் போய் முட்டு போட்டு நிக்க போறேன்ப்பா. நானும் முட்டு போட போறேன். ஒழுங்கா எடுத்து வச்சிரு சொல்லிட்டேன். நீ எடுத்து வை. எனக்கு தெரியாது. நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். எனக்கு தெரியாது. நீ தான் உடைச்ச. நீ தான் அம்மா சொல்லிடு. ஆத்தி ஓடி போயிட்டாலே, அதுக்கு நம்ம போய் முட்டு போட்டு நின்றணும். நீதான் உடைச்ச, நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். நீதான் உடைச்ச, நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். என்னடி சண்டை கண்ட போட்டில அப்படி? இல்லம்மா. அம்மா என்ன? நான் விளையாட போறேம்மா. ராணி பிள்ளை வீட்ல போய் விளையாட போறேன். அத்தியோ ஓடுதல. அம்மா நான் அம்மா நான் செம்பரி வீட்ல விளையாட போறேன். அம்மா நீங்க செம்பரி வீட்டுக்கு விளையாட போறேன்னு சொல்லிருக்கீல்ல? அம்மா நான் ராணி வீட்டுக்கு விளையாட போறேன். அம்மா நானும் விளையாட போறேன். நான் இன்னும் வந்து எந்திக்க வச்சறலையே. அம்மா நடிக்காத. உனக்கு நடிக்கிறதுக்கு சொல்லியா கொடுக்கணும். அம்மா அவ என்ன விளையாட கூப்பிட்டா நான் விளையாட போட்டுமாமா? இல்ல இல்ல, இங்கே நில்லு. முட்டி போட்டு ரெண்டு பேரும் நில்லுங்க, நான் வரேன். இல்லம்மா நான் விளையாட போறேம்மா. அம்மா நானும் தாம்மா. ரெண்டு பேரும் முழங்கால இருந்து எந்திக்க கூடாது. அத்தி ஓட்டத்தை புடிச்சிருவேன். ஆட எடப்பட்ட பய உள்ளல. யாத்தாடி எம்மாடி. அலிச புற உடைச்சு போய் கட்டி வச்சிருக்கியா? ஏமா அக்கா, ஏமா இவதா. ரெண்டு பேரும் அங்கே நில்லுங்கடி. போச்சே போச்சே ஏமா. இங்க ஒரு வாரியில் கடந்துச்சேங்க. இங்க ஒரு வாரியில் கடந்துச்சேங்க. தெருவுக்கா ஓடிய காலை கிளப்பிக்கிட்டு போங்கட்டி போங்க. எனக்கு தெருல வச்சுதான் நினைக்க உங்களுக்கு இருக்குது. பார்த்து வர மாட்டேன். நீ பார்த்து போடா என் டுபுக்கு. அடியே குளிச்சா உன்னால பை கொண்டு ஏச்சிருக்கணும். போடா நடுமரங்க. பார்த்து வர மாட்டேன். ஏதோ ஏரோப்ளேன்ல போற மாதிரி போயிட்டு இருக்க. ரோட்ல சின்ன பையன் லாந்து வந்துற அறிவு இல்ல உனக்கு. ஏய் நில்லுடி. எடி நில்லு. அத்தி அம்மா கையில நிக்கி சிக்கன அவ்வளவுதான். அம்மா நான் இல்ல சொல்லிட்டேன். தம்பி அவளை கொஞ்சம் புடிங்க தம்பி. புடிக்க முடியாது. தம்பி என்ன எங்க அம்மையை பிடிச்சீ? இது என்ன ரகம் புள்ள? என்ன இந்த சட்டை பண்ணிட்டு போகுது? எங்க ஓட வச்சதே? ஏன் தம்பி அவளை கொஞ்சம் பிடிச்சிருக்க கூடாது? அதுவே என் தலைமையில ஏறி போயிட்டு இருக்கு. அதை பிடிக்க முடியுமா? அப்பா பைய உள்ள படுத்துற பாடு. அப்பா இது உங்க பிள்ளையா? ஆமா நான் பெத்ததுதான். வால் இல்லையா வானரங்க. இந்த சட்டை பண்ணிட்டு போய் இதை எப்படி போட்டு வளர்த்து நடக்க வீட்டுல? மத்த நாள் ஸ்கூலுக்கு அடிச்சு பத்திடுவேன். பைய உள்ள ஸ்கூலுக்கு போயிடும். எனக்கு ஸ்கூல் வேற லீவ் விட்டு தரச்சு விட்டா தம்பி. பைய உள்ள வீட்டுல படுத்துற பாடு ஆவி ஜீவனனா. பைய உள்ள நம்பி செத்த கண்ண மூட முடியல. வீட்டுல பாட்டுல கிட்டல உடைச்சு பறிக்க வச்சிருக்கா. தெருவுக்கு தான் போவா. இப்ப பாருங்க நான் இன்னைக்கு. அப்பா என்ன இந்த பிள்ளை இந்த சட்டை பண்ணிட்டு போகுது? வாலு வாலு நின்னேரே சொல்லிட்டேன். தள்ளிங்கடா என் டுபுக்குடா. அண்ணே கருவரடே கரண்ட் பைய. கொஞ்ச தள்ளி நின்னு பழக்க வேண்டியதல்ல. நடு தள்ளி நின்னு பழக்க விட்டுட்டு இருக்க. பாப்பறனே உங்க அப்பா மட்டும் ஓடல. நான் ஓட வேண்டாமா? மண்டையில கொட்டினே மண்டை வீங்கிரும் பாத்துக்க. இடிச்சு தள்ளிட்டு பேச்ச பாரு குள்ள சரக்காவுக்கு. டேய் கருவப்பைய. இரு எங்க அம்மா வெட்டிட்டு வரவே. இது தப்பிச்சிட்டா. அப்புறம் உனக்கு தனியா வச்சிருக்கேன். ஓ உங்க அம்மா கிட்ட சிரிக்க. பெரியம்மா சீக்கிரம் வாங்க, நான் பிடிச்சு வச்சிருக்கேன். அட கருவப்பைய. என்ன உனக்கு தனியா தரமா? டேய் தள்ளுடா. நான் எங்க அம்மைக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னங்க என்னங்க எல்லாத்தையும் உருட்டி மாதிரி அடையுதா? கொண்டு விடுவேன். அந்த கம்பலுக்கு பாரு கெட்டி வச்சு விடுவேன். என்ன டேய் நான் யார் தெரியுமாடா? டேய் நான் யார் தெரியுமா?
மண்டையில கொட்டினே வச்சுக்க அவ்வளவுதான் வீங்கிரும். டேய் இந்த பிள்ளைகிட்ட வாய் கொடுக்காத. கேட்டுச்சா கேட்டுச்சா ஒன்ன இரு இந்த கம்பத்துல கட்டி வச்சாலும் சரிப்படும். கட்டி வச்சிருவா நீ கட்டி வச்சிருவா. தம்பி அவளை பிடிச்சு வைங்க. ஓ அப்படியா? சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. டேய் எவனாவது பிடிச்சு கொடுக்கலாம்னு பாத்தீங்க பின்விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். இசை தமிழ் ஓடிரு. சீக்கிரம் வாங்க நான் பிடிச்சு வச்சிருக்கேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. விட்றாதீங்க தம்பி. சீக்கிரம். ஏய் வேண்டாம் சொல்லிட்டேன். உனக்கு தான் பின்விளைவு சொல்லிட்டேன். மரத்துல மண்ணில் கொட்டிவேன். நாங்க தான் நிக்கா பாருங்க பிடிங்க. ஏமா அடிச்சு என்ன அப்படிலாம் இருக்கு சொல்லிட்டேன். நீ என்ன மிரட்டி பாக்க. இந்த பிள்ளை இவ்வளவு சேட்டை பண்ணுது. ஆம்பளை பையன் கூட இவ்வளவு சேட்டை பண்ண மாட்டான். என்ன தொட்டா என்ன ஆகும் தெரியுமாமா? என்னடி ஆகும்? நான் உங்களுக்கு எவ்வளவு பிரைஸ் வாங்கி கொண்டு வந்திருக்கேன். அந்த பாக்ஸ் கவருக்கு எடுத்துட்டு போ. அம்மா என்னடி என்ன அடிச்சீங்கன்னா இப்போ நான் உன்னை எப்படி கொல்லுவேன்னு மட்டும் பாரு. தம்பி இவகிட்ட தான் பேசக்கூடாது. பேசினா நம்ம தோத்து போயிடும். நேரா இவளை சாத்து சாத்துன்னு சாத்துன்னு பார்த்துக்கங்க. ஓடிரு. டேய் நீ உன்னை காப்பாத்த வேண்டாம் போடா. டேய் கபடிதாச்சா இதுக்கிட்ட அவ்வளவு வாய் கொடுக்காத. எவ்வளவு பயங்கர வாயாடி. போடவா போடா டுபுக்கு. இவர் என்ன காப்பாத்துவாரா? என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும்டா பண்றே. இங்க பார் எமோ என் மேல கை வச்சி என்ன எங்கடி ஓடுத? எங்கடி ஓடுத? இங்க நில்லுடி. பேச்சோட நிக்கின்னு சொல்லிவிட்டேன். அது மூஞ்ச பாருங்கய்யா. 10ஆம் கிளாஸ் படிக்க பிள்ளை மாதிரியா இருக்குது. 10ஆம் கிளாஸா? 10ஆம் கிளாஸா? 10ஆம் வகுப்பு தான் படிக்கா. எவ்வளவு சில்லு போல இருக்குது. இவ்வளவு சட்டை பண்ணா உடம்புல எங்க கறி வைக்கும்? 10ஆம் கிளாஸ் படிக்க பிள்ளையா? எம்மா சொல்லிட்டேன் சரியில்லை. ஆமாடா மாப்பிள்ள. இப்போ எவ்வளவு 10ஆம் கிளாஸ் தான் படிக்குது. டேய் அப்ப இந்த பிள்ளை நம்மளோட 3 வயசு தானே எல்லை பிள்ளை. ஆமா இப்போ எவ்வளவு வளர்ச்சி இல்லாம இருக்குது. 10ஆம் கிளாஸ் படிக்க பிள்ளையா? அம்மா பேச்சோட நிக்கணும் சொல்லிட்டேன். ஐயா எதுக்கு தெரியல அடிச்சிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு கூட்டு போங்க. பெரிய பிள்ளை தானவா? தம்பி தப்பா நினைச்சுக்கிறாங்க தம்பி. யார் பெரிய பிள்ளை? இவா பெரிய பிள்ளை. இல்ல 10ஆம் கிளாஸ் படிக்கல. இன்னும் ஆர்லிக்ஸ் திருடி அலைதா. இவா பெரிய பிள்ளை தம்பி. ஹாலிக்ஸியா? திருடி தின்னது காணான்னு பா எவ்வளவு உடைச்சு வரைக்கும் வச்சிருக்கே. அதான் இவளுக்கு எட்டாதுன்னு தெரியுமா? பா எவ்வளவு எடுத்துக்கா கீழ உடைச்சு வரைக்கும் போட்டுருக்கா. அம்மா எட்டாவது எடுத்தது உங்க தப்பு. டேய் இப்ப பக்கமா வசனம் பேசுவ பாரு. காது கொடுத்து கேட்க முடியாது தம்பி. இவ பேச ஆரம்பிச்சான்னா இன்னொத்தி உண்ட அவளேங்க எடி மரியாதை வந்துரு. அம்மா கூப்பிட்டீலோ? அம்மா பாத்ததெல்லாம் தஜிச்சே. வீரசெல்லாம் தூத்து பெருக்கி போட்டுட்டேம்மா. பாதவத்தி என்ன நடிப்பு நடிக்கா. இங்க வாட்டி எடி நீனும் ஓடுனா காலை தரிச்சிருவேன். என்ன 2 வானரமும் ஒண்ணுதான். ஏமா எல்லா வேலையும் முடிச்சிட்டேமா. ஏமா என்ன பிரதி கூட்டா நான் பார்த்து வந்தறேமா. ஒரு அடி எடுத்து வச்சேன்னு வச்சுக்க. ஏமா எல்லாத்துக்கு காரணம் இவதானே. போய் சொல்லுதானே. ஏமா போய் சொல்லுதா. ஏமா நாளை ஒண்ணு எடுக்கல. அவ தான் எடுத்து கீழ உடைச்சா. நான் சொன்னேமா எடுக்காதன்னு அவ தான் ஸ்லாப் மேல ஏறி எடுத்து உடைச்சிட்டா. இல்ல அந்த பிள்ளை காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகுது. சப்பா முடியலடா என்னால. மொத விட்ட செல்லுனா எல்லா விட்டையும் அப்படிதான் இருக்குமா. மொத எப்படி அப்படிதான் ரெண்டாவது இருக்கும். ஏமா இவ ரொம்ப போய் சொல்றானா போய் சொல்லுதா. அவத்தா சொன்னா ஆலிக்ஸ் எடுத்து தின்னுட்டு கோதுமை மாவை கலக்கி வச்சலானே. இப்ப பாதவத்தி எப்படி மாத்தி போடுதா. இது நல்லா இருக்கு அந்த ஐடியா. ஓ நான் அதுக்கு தான கோதுமை மாவை வாங்கி வந்து வச்சிருக்கேன். ஆலிக்ஸ் தின்னுட்டு அத கலக்கி வைக்கிறதுக்கு. நான் கேலிச்சு தின்னுட்டு உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு என்னடி 2 வத்துக்கு இருக்கு. அம்மா நாளை இல்ல என்ன விட்டுருங்க. அவள அடிச்சா என்ன அடிங்க. என்ன அடிச்சா அவள அடிங்க சொல்லிட்டேன். எதுக்கு இந்த சேட்டை? போடா ஓலை பாத்துட்டு போடா. எங்க அம்மா என்ன அடிப்பாங்க. ஏமோ நீங்க என்ன அடிங்கம்மா. யார் கேக்குதுன்னு நான் பாக்குறேன். அதுக்கு தான் சொன்ன வாயை கொடுக்காதனே. அடிமா அம்மா அடிமா. நீ சுமந்த பிள்ளை. அடிமா அடி. நீ 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளைமா. அடிமா அடிச்சு கொல்லுமா. உண்மையில நீங்க பாவம் தான். கிறுக்கு புடிச்சிரும் தம்பி. இவ அடி வாங்குறது பிரச்சனை இல்ல தம்பி. பேசியே கொன்னுருவா தம்பி. சப்பா ரொம்ப டயர்ட் ஆகுத. சரி எங்கயாவது ஓடிடலாமான்னு வரும் தம்பி. அடிமா அம்மா அடிமா. நீ சுமந்த பிள்ளைமா. அடிச்சு கொல்லுமா. ஐயா என்னால முடியலையே. பாதவத்தி நடிக்காதடி. ஆவிஜீவலாம் எடுக்காதடி.
காப்பி குடிக்க கிளாஸ் இல்லன்னு சொன்னப்போ உனக்காக ஓடி 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 ஓட்ட பந்தயத்துல போய் 2 கிளாஸ் வாங்கிட்டு வந்தேனம்மா உன் புள்ள. அடிமா அடிமா. அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த முல்லை. அம்மா 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 எந்த நாருயிரே. டேய் மாப்பிள்ள, நான் தெரியாம தெருக்கு வந்துட்டேன்டா. அங்க சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. எம்மா நீ என்ன அடிமா, உனக்கு எல்லா உரிமையும் இருக்குமா. பெரியவளே இங்க வாட்டி. டேய் மாப்பிள்ள, இப்ப அவன் நடிப்ப பாரு. அம்மா நமக்கு கண்ணு தெரியலம்மா. அம்மா கண்ணு தெரிய மாட்டேங்குமா. ஒண்ணும் இல்ல தம்பி, இப்பதான் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. டேய் இதுல ஒண்ணுமே இல்ல, இம்மதான் மெயின் பிக்சரே இருக்கு. எப்படா நாங்களாம் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம்டா, பழகி போச்சு. இந்த பயவலி வெளியில அடி வாங்கினாலும் நாங்க வர்றதே இல்ல. அம்மா எனக்கு கண்ணு தெரியலம்மா. அம்மா அம்மா எனக்கு பயமா இருக்குமா. அம்மா இனிமேல் நான் உன்னை பார்க்க முடியாதம்மா. அம்மா அம்மா நீ சுமந்த புள்ளை. இது யார் பாட்டுடி? நீ எதுக்கு படிச்ச? சண்டி உனக்கு இந்த பாட்டு எழுதி கொடுத்துக்கோ. அம்மா இவள வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்க, நான் அடிச்சு கொன்னுறேன் சொல்லிட்டேன். நீ அடிப்ப நான் பாத்துக்கிட்டு இருப்பேனா என் கையில புளியங்க பறிக்க போன நினைச்சியோ? அது ஏம்மா எம்மா இவள பாத்து இருக்க சொல்லுங்க. இவ எப்படி ஏன் பாட்ட படிக்கலாம்? அது ஏன் பாட்டுடி, நான் தான் முத கண்டுபிடிச்சேன். இவ கண்டுபிடிச்சா அது ஏன் பாட்டு. நான் தான் பிறந்தல இருந்து அம்மா பாட்டு இந்த பாட்டு படிப்பேன். அந்த பாட்டு எனக்குள்ள பாட்டு. அத சொல்லி கொடுத்ததே நான் தான் உனக்கு. முத பிறந்துட்டா உனக்கு எல்லா உரிமையும் விட்டு கொடுத்துருவேன் நினைச்சியோ? உனக்கு உப்பத்தட்ட தெரியாம நான் எடுத்துட்டு வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தேன்டி. எப்பவுமே எல்லாம் உனக்கு கொடுத்தேன் பாரு. எப்படி சமாளிக்கீங்க? இப்ப பாருங்க எப்படி சமாளிக்கேன்னு தெரியும். உன்னை கொன்னுவேன்டி. கொல்லுவ உனக்கு சாம்பிள் பாக்ஸ் கொடுத்தல, நீ ஏன் சொல்ல மாட்ட? நான் பிரைஸ் வாங்கிட்டு வந்த நோட் புக் நான் உனக்கு கொடுத்தேன்ல, நீ ஏன் சொல்ல மாட்ட? எனக்குள்ள பட்டு பாவாடை நீ தான வச்சிருக்க. எனக்குள்ள பான்ஸ் பவுடர் நீ தான வச்சிருக்க. அதுக்கு போல நான் ஸ்டிக்கர் போட்டு உனக்கு கொடுத்தேன்ல. அதுக்கு பதிலா இந்த சோப்பு கலர் நகை பாலிஷ் நீ எடுத்துக்கிட்டல்ல. பேசுங்கடி பேசுங்க, இன்னைக்கு மொத்தமா நான் கொடுக்கேன். ஏமோ உங்ககிட்ட என்ன தெரியாம துட்டு எடுத்து போய் நகை பாலிஷ் வாங்கிட்டு வர சொன்னா. ஏமோ நீங்க தலவாணி கீழ 2 ரூபாய் வச்சிருந்தீல்ல, அத தூக்கிட்டு போனவா இவதான். ஏமோ தலவாணி கீழ துட்டு இருக்குன்னு சொன்னவளே இவதானே. அது மட்டும் இல்ல ஏமோ சாமி போட்டதுக்கு முன்னாடி 10 ரூபாய் வச்சிருந்தீங்க, அதை எடுத்துட்டு காலேஜ் பிள்ளைகள் கூட ஜூஸ் குடிக்க போயிருக்காம, கரும்பு ஜூஸ் குடிக்க போயிருக்கா. அத என்கிட்ட சொன்னா. ஏமோ இவ படத்துக்கு போறதுக்கு பிளான போட்டுருக்கா. ஓ இது வேற இருக்கு. ஏமோ இவ பிரவீன் கூட பேசுனா. ஏமோ இவ அலெக்ஸ் கூட பேசுனா. ஐயோ மானத்தை வாங்குதாளுலே, மானத்தை வாங்குதாளுலே. ஓ இதுல இது வேற இருக்கா? அடேங்கப்பா, காதலுக்கு மட்டும் குறைச்சல உங்களுக்கு. ஏமோ நான் அலெக்ஸ் கூட ஒண்ணு பேசல, பேச சொன்னதே இவதான். ஐய வீட்ல காட்டு நெல்லிக்காய் செடி இருக்குது, புடிங்கிட்டு வா, அவங்கிட்ட பேசினாதான் தருவான்னு இவதான் சொன்னா. ஐய வீட்ல நிறைய ரோஸ் பூ பூத்து கிடக்குது, அவங்கிட்ட பேசினாதான் தருவான்னு சொன்னது இவதான். அன்னைக்கு ரோஸ் பூ தள்ள வச்சிருந்தாலே அது யார் கொடுத்ததுன்னு கேளுங்க பாப்போம். ஏமோ இவதான் ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு ரோஸ் பூ வேணும்னா அதுக்கு தான் நான் சொன்னேன். ஆனா இவ பிரவீன் கிட்ட எப்படிமா பேசினா? இல்ல எங்க அம்மா நாளை கழிச்சு வீட்ல இருக்க மாட்டாங்க, என்கிட்ட நிறைய ஆலிஸ் இருக்கு, பூஸ்ட் இருக்குன்னு அவங்கிட்ட பீலா விட்டுட்டு இருந்தாமே. அத்தாடி யார் தாய் இத்தானண்டி பொய்யெல்லாம் சொல்லுத நீ? நான் மட்டும் போய் சொல்லணும், நீ என்னடி போய் சொன்ன? ஏமோ இவ ஸ்கூல்ல எங்க வீட்ல டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு சொல்லிருக்காமே. ஏமோ ரொம்ப போய் சொல்லுதாமே. ஏமோ சத்தியமா அந்த தர்ம பிள்ளைகிட்ட கேட்டு பாருமா, அந்த பிள்ளை தான் சொல்லுச்சு உங்க வீட்ல டிவி ஃப்ரிட்ஜ்லாம் இருக்குதுன்னு என்கிட்ட கேட்டுச்சு. நான் தான் சொன்னேன் போய் சொல்லுதானே. ஏமோ இவதான் காலேஜ் படிக்க பிள்ளை எனக்கு 4 சேலை இருக்குன்னு சொல்லிருக்காமே. ஏமா அது மட்டும் இல்ல, நம்ம வீட்ல இந்த செயின் ஃபுல்லா இவளுக்கு தானா, நம்ம வீட்ல 8 பவுன் இருக்கா, அத்தனையும் இவளுக்கு தானா, எனக்குலாம் கிடையாதா. ஏமா நீங்க எனக்கு கம்மல் செஞ்சு போட வரேன்னு சொல்லிருக்கீல, அது எனக்கு இல்லையா இவளுக்கு. இப்படி புள்ளையில பெத்துட்டேனே, வீட்டு விஷயம் அத்தனையும் தெருவுக்கு வந்தாச்சு. பயவுல நம்பி ஒரு கதை விட முடியல வீட்ல. அந்த வாரியில் இருக்கு பாருங்க, வாரியில வச்சு 2 எடுத்து வாங்குங்க. அதத்தான் செய்ய போறேன் தம்பி, பாத்துக்கிட்டே இருங்க. எதுக்கு விட்டு வச்சிருக்கேன்னா 2 வாக்குமூலம் கொடுப்பால பாத்துக்கங்க. அதுக்கு தான் இப்பதான் எவவா என்னென்ன தப்பு பண்ணான்னு வெளியில வரும், அதுக்கு தான் பொறுமையா இருக்க பாத்துக்கங்க. இன்னும் கொஞ்சம் பேச விடுவோம், அப்பதானே எல்லாம் வெளியில வரும். நல்ல முட்டை கிளச்சு எடுத்து வாங்கிருங்க. டேய் மாப்பிள்ள பேர் உன்னை விட மாட்டா சொன்னா கேளு. டேய் என்ன இழிவிட்டா பாரு. யாருக்கிட்ட யாருக்கிட்ட என்கிட்ட அவனை விடாதட்டி இருக்கா, நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னேன்ல, இவள 2 எதுலயுமே நம்ப முடியாது. இன்னும் பாரு, ஏன் இன்னும் கொஞ்சம் மேல ஏறிக்கையா. இதுதான் சரிக்கு சமமா இருக்கு. அதான் காலை போஸ்ட் கம்பல வச்சிருக்கேன்ல. இன்னொரு காலை என் கையில வச்சிருக்கடி. டேய் 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 என்னது வாயில சத்தமா
போட்டேன்னு வச்சுக்காதே, நான் தான் ரவுடி பல தெரியும்ல, இந்த தெருக்க நான் தான் ரவுடி. போட்டேன்னு வச்சுக்க ராஸ்கல். யாருக்கிட்ட? என்கிட்ட. என்ன பத்தி உனக்கு என்னடா தெரியும்? எங்க அம்மையே என்ன அடிக்க மாட்டாவ. ஏன் சொல்லி பாப்போம். போயா, இது இசை தமிழ பார்த்தா போயா, பயத்துக்கே போயா வரும் இந்த இசை தமிழ பார்த்தா. அக்கா நீ எங்க அம்மா கிட்ட அடிக்க சொல்ற ராஸ்கல். கொழுப்ப பத்தில பயவுள்ளைக்கு அவங்க மேல எப்படி ஏறி நிக்கா பாரு. மரியாதை கீழே இறங்கிரு. பயந்துட்டல, அப்படி சட்டு போட்டு அக்கா கிட்ட வந்து சரணடையணும். ஏய் கரோபைல சொல்லுடா, இந்த தெருக்கே நான் தான் ரவுடி பயவுலன்னு சொல்லு. ஆமா ஆமா பார்த்தல அந்த கரோபை எப்படி எனக்கு பயப்படுறானே. இனிமேல் அக்கால பார்த்தா வணக்கம் சொல்லிட்டு போணும் சரியா? இல்ல போட்டு வர அஸ்க. கண்ணாடி போட்டா தொப்பி வச்சுட்டா நீ பெரிய எம்ஜிஆர் ஏரியா போட்டுறேன். டேய் நான் தான் இங்க முரளி சங்கமே வச்சிருக்கேன். முரளி சங்கமா? மை ஹீரோ மைக் மோகன் 2 சங்கம் வச்சிருக்கோம், 2 தெருலையும். நான் தான் சங்க தலைவியே. அதி பயமா இருக்க. டேய் நடிக்காதடா போட்டுறேன். இனிமேல் அக்கா பார்த்தா வணக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். சரி போ 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 போயிட்டாரு. ஏமா எனக்கு ஹோம்வொர்க் எழுதணும், நான் வரேன். ஏன் தம்பி அவளை விட்டிய? நீங்க அடிச்சியா? அது ஏன் கேப்பிய? நான் அடிப்பானா அள்ளி செவப்பான அந்த கதை ஆயிரும். பயவுல நைட்டு காலையில ஃபுல்லா ஒரே உசுரை எடுத்துருவா. வயித்தால போகுது வாயால போகுதுன்னு எதுக்கு போட்டா அடிச்சுக்கிட்டு இப்படிதான் தெதுவா கட்டிட்டு அழிவேன். இப்ப பக்கத்து தெருவுக்கு போயிருப்பா, அங்க எங்கிட்ட இன்னும் வம்பில்ப்பா, பாத்துக்கிட்டே இருங்க. தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுவாளா? இனி என்னென்ன கஷ்டம்லாம் பட்டுட்டு இருக்காளா? ஒழுங்கா அவளை காலேஜுக்கு போக சொல்லணும். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவளை ஒழுங்கா படிக்க சொல்லணும். என்ன வேலையெல்லாம் முடியல? வாங்க அவங்க இன்னும் வரல, இனிமேதான் வருவாங்க. அதை நீ மினிக்கு மினுக்கு வரல தெரியுது. அவன் வர நேரம் பளபளப்பா இருந்தானே அவன் காலையில இருந்து விழுவான். இப்ப வீட்டுக்கு 15,000 கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஓ அழகா காட்டி காட்டி மொத்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு ஓ அம்மா உன் தங்கச்சி வாழ வைக்கலாம்ல, அதுக்கு தான் நீ பிளான் போட்டிருக்க. எங்க வீட்டுல வாங்க மாட்டாங்க, உங்க பையன் கொடுக்கவும் மாட்டாரு. எனக்கு அந்த மாதிரி குணமும் கிடையாது. ஆமா அதான் நல்ல சம்பாத்தி பண்றவக்காரனா பார்த்து மாயக்கு கைக்குள்ள போட்டிருக்க. என் குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமாடே? பேர் போன குடும்பம். சீமையில அந்த பொண்ணுனே வான் காலந்து விழுந்துட்டான் பாரு. காபி போட்டு தரட்டுமா? இவ காப்பியா குடிச்சிட்டாலும் இல்ல உன் காப்பி குடிக்க தான் நான் வந்து நினைச்சியோ? இன்னைக்கு சம்பள நாள். அதான் நீ வாங்கி மயக்கிற கூடாதுல வந்த. ஆனா நீ கரெக்ட்டா தான் மீனிக்கிட்டு நிக்க சம்பளம் வாங்குறதுக்கு. இல்லத்த கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க, அதான் கிளம்பி இருந்தேன். ஆமா 2 மாசம் தான் கோயிலுக்கு போவிய, அப்பதான் உங்க லட்சணம்லாம் வெளுக்கும். அப்புறம் என்ன சினிமாக்கு அங்க வா இங்க வா கூட்டிட்டு போவிய? தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? மேட்டு நடத்த உழுதவன கேட்டான், மேனாமணிக்கிய கேட்டவனும் கேட்டான். இவ எதுக்கு மோய் வீட்டுக்கு காலைக்கு சாயந்தரமா போய்கிட்டு இருக்கா? அதுவா புதுசா காவந்த புள்ளி, அங்க இவளுக்கு என்ன சோழின்னு நான் கேட்டேன். நீங்க எதுக்குமா கட்டிட்டு அடக்கிய? அவ சொன்னாலாம் கேட்க மாட்டா. இப்ப எதுக்குல அவ காலையில சாயங்காலம் அங்க போணும்? நீயே சொல்லு. சொல்லியாச்சு கேட்கணும்லாமா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. 4 கிலோமீட்டர் தள்ளி தினமும் போயிட்டு வராள, அவ எதுக்கு தான் போறா? அவன் இப்போ வேலைக்கு போயிருப்பான், அந்த புள்ள மட்டும் தான் அங்க இருக்கும். இப்போ அந்த புள்ளைட்ட வம்பளுக்கு போறாளா, அந்த புள்ளைய கொடுமைப்படுத்த போறாளா, யாருக்கு என்ன தெரியும்? இங்க பாரு, வீட்ல ஆம்பளை கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும். கெட்டவா என்ன பண்ணுதா யாது பண்ணுதான்னு நீ பார்க்க மாட்ட. இவா பாட்டுக்கு அந்த புள்ளைய கொடுமைப்படுத்திட்டு வந்து அது வேதனை தாங்க முடியாம ஏதாவது பண்ணிக்கிட்டனா குடும்பமா எல்லாரும் சேர்ந்து தான் உள்ள போணும். உள்ள போற பிரச்சனை இல்ல, அந்த பழிப்பவன் 7 தலைமுறைக்கு நம்ம குடும்பத்துல தான் நிக்கும். அந்த பழிப்பவன் இந்த தங்கத்திர குடும்பத்துல இருக்க கூடாது. சத்தம் போட்டு வைக்கமா? ஓ பொண்ணட்டி வாயை பத்தி உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு நீ அங்க அனுப்பி வைக்கலாமா? ஓ பொண்ணட்டி காண இல்லாம போக மாட்டா. அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்தி அந்த பிள்ளைய தப்பான முடிவு எடுத்துச்சு. ஒருத்தரையும் சும்மா விட மாட்டான். இந்த தங்கத்தாயி பாத்துக்கங்க. மாமா பாட்டி வாமா வா. என்னம்மா? எங்களுக்கு அப்பா இல்ல. அப்பா இருந்திருந்தா நிச்சயமா அவரு எங்க பொறுப்பா பாத்துப்பாரு. ஏன் தங்க என்னாச்சுது? இல்ல எங்க அக்காவும் பண்ணது தப்புதான். தகுதி பார்த்து போயிருக்கணும். எங்க தகுதிக்கு எதுவோ அதை ஆசைப்பட்டு வந்திருக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா எங்களால அதிகமா சீர்லாம் செய்ய முடியாது. உங்ககிட்ட இப்ப யார் சீர் கேட்டா? இல்ல கொடுக்கறது எங்க கடமை தானே. நீ வந்து பேசுற அளவுக்கு நீ பெரிய மனுஷி ஆயிட்டியாங்க. நீ பெரிய மனுஷியார அளவுக்கு உனக்கு யாரோ பாடு படிச்சிருக்காங்க, அதுதான் உண்மை. ஏமா இவ ஏதாவது பாடுபடுத்தினாளா? பெரிய புள்ள மாதிரி நீ வந்து நியாயம் பேசிக்கிட்டு இருக்கா? இங்க பாரு, நீ சின்ன புள்ள, இதை நான் பாத்துக்கல. நீ சொல்ல வரும்போதே எனக்கு புரியுது. இனிமே உங்க அக்கா நிம்மதியா வாழ்வா. இல்ல மாமியாருக்கு மருமகளுக்கு இடையே சண்டை முட்டிடுறதுக்கு நான் இங்க வரல. என்னம்மா சொல்லு. இல்ல பாட்டி, அக்காவை நீங்க இங்கேயே வச்சுக்கோங்களேன். ஏன் தாயம் சொல்லுத?
இல்ல பாட்டி, ஒரே கூட்டு குடும்பத்துல இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அக்காவும் இங்க வேலையில பார்த்துட்டு அவ பாட்டுக்கு கடையும் பார்த்துட்டு சந்தோஷமா இருப்பா. அத்தையும் வீணா தானே அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரே வீட்ல இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. அத்தையும் மருமகளும் ஏதாவது வேலைகளை பார்த்துக்கிடுவாங்க. எங்க அக்காவும் உங்க பாதுகாப்புல பத்திரமா இருப்பா. பாதவத்தி போய் பாடா படுத்திருக்கா. எனக்கும் அதான் சரின்னு படுதம்மா. இந்த புள்ள பயந்து தான் வந்திருக்கு. அக்காலை கொண்டு விட்டு போட்டக்கூடாதுன்னு பயத்து வந்திருக்கு. தண்ணி கொடுத்து நின்றது போதுனே, அவனை இங்க வர சொல்லு. நீ போமா, உங்க அக்காலை நான் அன்னைக்கு இங்க கூட்டு வந்துடுறேன். நிஜமாவா மாமா? தூங்காம இருந்தியாமா? ஆமா மாமா, பயமா இருந்துச்சு மாமா. அக்கா ரொம்ப பலவீனமானவா. அக்காக்கு ரொம்ப யோசிக்க தெரியாது. அவ சண்டைலாம் போட்டுக்கிட மாட்டா. அவ சண்டைன்னு போட்டா என் கூட மட்டும் தான் போடுவா. நீ தைரியமா போமா, அக்காவை நாங்க அங்க கூட்டு வந்துடுறோம். சரிங்க பாட்டி. பாட்டி, நான் பாத்திரத்துல தான் தேய்ச்சிட்டு போட்டுமா? வேண்டாமா, இருக்கட்டும். இல்ல, மழை வர்ற மாதிரி இருக்குதே. நெல்லுக்கு காய போட்டிருப்பீங்க, நான் அள்ளி வச்சுட்டு போறேன். பாட்டி கண்டிப்பா அக்களை கூட்டிட்டு வந்துருவீங்கல்ல? நான் இப்பமே நான் அவனை அனுப்புதேன். டேய் போய் மருமக அவனையும் கூட்டு வந்துருப்போ. நான் இப்பவுமே போய் கூட்டு வரேம்மா. ஏன்னா ஆர்டர் போட்டுக்கிறது எங்க அம்மா, அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ தைரியமா இரு. சரிங்க மாமா. நான் நினைச்சது சரியா இருக்கு பாத்தியா? எவ்வளவு பெரிய வேலை பார்த்துருக்கா பாத்தியாமா? அதுக்கு தான் சாயங்காலம் காலையிலும் போயிருக்கா. புதுசா கல்யாணம் வீட்டுக்கு எவ்வளவு ராத்திரி போவாளா? அப்பவே நீ அவளை அடிச்சு தடுக்க போட வேண்டாம். இன்னைக்கு சம்பள நாள், அதுக்கு தான் போயிருக்கா. இந்த மாசத்தோட வாடகை கொடுத்தது போதும். அவனை நைட்டு அங்க கூட்டு வந்துரு. இந்த புள்ள எதையா கண்ணால பாத்துருக்கு, அதான் பயத்துல நம்ம கிட்ட வந்து பேசிருக்கா. அப்ப இருந்தா அப்பா வந்து பேசிருப்பான். பாவம் தகப்ப இல்லாத புள்ளையே எவ்வளவு பரதபிச்சுதோ. இந்த பாவம் எங்க போய் சேரும்? என்னத்த சொல்ல, காசு பண்ண சம்பாத்தியம் பண்ணவா இல்லையா, சாபத்தை சம்பாத்தியம் பண்ணிட கூடாது. அதான் நல்ல இடத்துல பொண்ணு எடுக்கணுங்க. சும்மாவா சொன்னாங்க? மேட்டு நேரத்துல உழுந்தவன் கெட்டான், மேனாமணிக்க கெட்டான்னு சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. போ, அவளை அங்க இருந்து 5 ஆள் கொடுத்து வீட்டுக்கு அடிச்சு பார்த்துட்டு வா. நான் இப்பவுமே போயிட்டேம்மா. என்ன பாட்டிக்கிட்ட 10 வருஷம் பொண்ணுக்கு? எங்க அம்மா பத்தி தப்பு தப்பா சொன்ன மாதிரி இருந்துச்சு, எல்லாத்தையும் கேட்டேன். ஐயா, அப்பலாம் இல்லையே, நான் எதுவும் சொல்லலையே. எங்க அக்கால இங்க கூட்டிட்டு வாங்கன்னு தானே சொன்னேன். இல்லையே, எங்க அம்மா பத்தி 10 வருஷமா இருந்துச்சு. எப்படி எங்க அம்மாக்கு அதுக்கு போயிடும்? தப்பு பண்ணிட்டோன்னு தோணுது. நான் உங்க அம்மா பத்தி வாயை திறக்கல. இங்க இருந்தா எங்க அக்கா பாதுகாப்பா இருப்பான்னு சொன்னேன். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அங்க எங்க அம்மா கொடுமைப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். நான் எங்க அப்பா கிளம்பிட்டாரு. இந்த வேலையெல்லாம் பார்த்தது நீ தானே? அதாவது உங்க அக்கா சுக போகுமா கௌரவமா இதே ஊர்ல வாழணும். உங்க அம்மா நீ எல்லாம் அடிக்கடி வந்து பாத்துக்கலாம். சௌரியத்தை பாத்துட்டீங்க அப்படிதானே? இல்ல, அப்படிலாம் இல்ல. வேற இருக்கு. அப்படி இல்ல, அங்க எங்க அக்கா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அதனாலதான். ஏன் இங்க வந்து கஷ்டப்பட மாட்டாங்களா? எங்க பாட்டி மாமால கூட இருக்காங்கல்ல. அப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது. பாட்டி பாதி நேரம் தூக்கத்துல தான் இருப்பாங்க, அப்பா கடையில தான் இருப்பாரு. எங்க அம்மா கூட தான் உங்க அக்கா இருந்தாகணும். அங்கேயாவது கொஞ்சம் நல்லா இருந்திருப்பாங்க. தப்பு பண்ணிட்ட, பாத்துக்க. உங்க அம்மா செய்யறது அது எனக்கு தெரியாது. தப்பா சரியானா எனக்கு தெரியாது. அது அவங்களோட எதிர்பார்ப்பு. சின்ன வயசுல இருந்து எங்களை வளர்க்கும் போது சொல்லி வளர்த்துருக்காங்க. அவங்க 1000 கணக்கு கொண்டிருப்பாங்க. எனக்கு அப்படி கிளம்பணும், இப்படி கிளம்பணும், அவ்வளவு வாங்கணும், இவ்வளவு வாங்கணும். திடீர்னு அந்த மண்ணு விழுந்தா யாருக்கு தான் கோவம் வராது? கொஞ்ச நாளைக்கு கோவத்தோட இருப்பாங்க, அப்புறம் சரியாயிவாங்க. வாழ்க்கையில நம்ம நினைக்கிறதுல நடந்துராத. எதிர்பாராத விதமா ஏதாவது நடக்கிறதானே? அது சரிதான். ஆனா அது எத்துக்கிற மனப்போக்கமும் நமக்கு வேணுமே. எங்க அம்மாக்கு இல்ல, என்ன பண்ண? கூடி சீக்கிரம் எங்க அக்காவுக்கு சேர வேண்டியதெல்லாம் கொடுத்துறேன். ஏது எங்க அம்மா இப்போ 1 கிலோ தங்கம், பண்ட பாத்திரம், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அது இதுன்னு கேட்பாங்க. உன்னால முடியும்? இன்னும் 3 வருஷம் கழிச்சு கண்டிப்பா என்னால முடியும். அதுக்குள்ள எங்களுக்கு குழந்தைங்க எல்லாம் பிறந்துருவாங்க. அவங்களுக்கெல்லாம் செயினுக்குன்னு போடணுமே. எல்லாமே நான் செஞ்சிருவேன். எப்படி? காய்கறி வித்து ஏதோ நான் எங்க அக்காவுக்கு செஞ்சிருவேன். நீங்க கேட்கறத செய்ய முடியட்டாலும் எங்க அக்காவுக்கு செய்ய வேண்டியதை நான் செஞ்சிருவேன். ப்ளீஸ், அது வரைக்கும் எங்க அக்காவை எதுவும் சொல்லாதீங்களே. நல்லா இருக்கு. உங்ககிட்ட இவ்வளவு தாழ்மை எதிர்பார்க்கறது நல்லதா இருக்கு. எங்க அக்கா என்ன மாதிரி இல்ல, அவ ரொம்ப பாவம், அமைதியானவ. இந்த சோழரி குதிச்சு இந்த வண்டியில முத விழுந்தவ நீ தானே? ஆமாமா, உங்க கதையில ரொம்ப அப்பாவி நான் பார்த்தேன். இல்ல, அவ சேட்டெல்லாம் வீட்டுக்குள்ளதான் இருக்கும், வெளியில யார்கிட்டயும் பேசிக்கிட மாட்டா. அப்போ எப்படி எங்க அண்ணன் கிட்ட பேசி? இல்ல கிட்ட எங்க அண்ணன் சொன்னானே, இவங்களதான் கெட்டுவேன் ஒத்த கல்ல நின்னா. ஏன்னா எங்க அண்ணனும் வெளியில யார்ட்டையும் பேச மாட்டான். அதான் கேட்க, எப்படி எங்க அண்ணன் சத்தியமா யார்ட்டையும் பழக மாட்டான். அப்படி இருக்கும்போது உங்க அக்கா ரொம்ப அமைதிங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க. இது எப்படி?
சரி, நான் தப்பானவங்கன்னு சொல்லல. காதல் வர்றது இயற்கை தான். இல்ல அதுக்காக எங்க அக்கா ரொம்ப அப்பாவின்னு சொல்லல, அது கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஓ, ஒருவேளை இப்படி இருக்கலாம். உன் கூட கம்பேர் பண்ணும்போது உங்க அக்கா அப்பாவி மாதிரி உனக்கு தெரியலாம். அப்பா, வானவங்க சட்டை இந்த நிலை சேர்க்கவே முடியாது. அதுல இருந்து பாதி தானே உங்க அக்கா. ஆனா உங்க அக்கா வீட்டுல இங்க யாரும் சேட்டை பண்ண மாட்டாங்கம்மா. ஏன்னா உனக்கு பாதிதான் உங்க அக்கா. இல்ல எங்க அக்கா. இங்க பாரு, எனக்கு தெரியாது. அங்க இருக்கிற வரைக்கும் உங்க அக்காக்கு நல்லது. நிச்சயமா எங்க அண்ணன் நல்லா பாத்துக்கிடுவான். இங்க வந்தா உங்க அக்கா கிட்ட எங்க அண்ணன் பேசுறதே கஷ்டம். முழுக்க முழுக்க எங்க அம்மா கண்ட்ரோலு. பாக்குறதே கஷ்டம். பிறகு பாத்துக்க. இல்ல அங்க இருந்த உங்க அம்மா எங்க அக்காவை தினமும் சித்திராது படுத்திடுவாங்க. ஏதோ எங்க அம்மா உங்க அக்கா அடிச்சு கொண்ட மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்படி இல்ல, அடிச்சு கொன்னாதான் சித்திராது இல்லையே, வார்த்தையை கொட்டுறதும் சித்திராது தானே. மாமியார் மருமகளுக்குள்ள ஆயுதம் இருக்கும். இது எதுக்கு நீ தள்ளிடுற? உனக்கும் அந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீ யாரோ தானே. அது எப்படி? அவ எங்க அக்கா. அவங்க என் அம்மா மருமகளும் மாமியாரும் ஏதாவது பேசிட்டு போறாங்க. நம்ம எதுக்கு தலையிடணும்? நாம தலையிடாம தூர ஒதுங்கி இருந்தாலே பிரச்சனை இல்லை. நம்ம வானவங்க சட்டையை அங்க கொண்டு காட்டக்கூடாது. உன் வேலை ஏது உண்டோ அதை மட்டும் பாரு. அனாவசியமா என் குடும்பத்துல நீ தலையிடணும் அவசியம் இல்லை. ஏன்னா உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏதோ உங்க அக்கா மட்டும் தப்பி தடி இங்க வந்துட்டா. ஒன்னும் பண்ண முடியாது. வாழட்டும். அதுக்காக நீ ரொம்ப மூக்க நுழைக்காத. நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். சரி. இது எங்க குடும்ப விஷயம். நாங்க பாத்துக்கிறோம். எங்க அன்னைக்கு எதுவும் ஆகாம நாங்க பாத்துக்கிடுவோம். அவங்க அடிச்சாலும் பிடிச்சாலும் எங்க அண்ணி தான். நீ ரொம்ப தலையிடாம இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. நீ ஏன் வீட்டுல பிரச்சனை ஒண்ணு பண்ணிட்டு போயிடாத. மாமியா மருமகன் கடத்தி விடுவாங்க, நாளைக்கு சேருவாங்க. நீ யாரு மூணாவது மனுஷி? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அடுத்த குடும்பத்தை நம்ம தலையிடலாமேங்கிற அறிவு உனக்கு வேண்டாம். ஏதோ பெருசா சீர் செஞ்சுட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. 4 10 பத்திரம் வாங்கி கொடுத்துட்டா நீ பெரிய சாதிச்ச மாதிரி ஆயிருமா? உன் வேலை எது உண்டோ அதை மட்டும் பாரு. நீ போடுற பிச்சை சீரெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. உன் வேலை எது உண்டா மட்டும் பாரு. இனிமேல் சீர் கொண்டு வர, அதை கொண்டு வர, இதை கொண்டு வரேன்னு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காரு. அது எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. உங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கல. சும்மா சும்மா அதை கொண்டு வந்தேன், இதை கொண்டு வந்தேன், தேவையில்ல வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காத. இப்படி திட்டினாதான் எதுவும் கொண்டுட்டு வர மாட்டான். சும்மா சும்மா காய்கறி வித்துக்கிட்டு அங்க போய்கிட்டு இங்க போய்கிட்டு தேவையில்லாத சீரெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு. எங்க அம்மாக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஆனாது. இவ எத்தனை நாள் கொடுத்துருவா? அதுவும் படிப்பக்கு எடுத்துக்கிட்டு ஒழுங்க காலேஜுக்கு போறக்கு வழியில. உன்னை யாருக்கிட்ட கெஞ்ச கூடாதுன்னு சொன்னா சொல்லியா? உன் மண்டியில ஏறுதா ஏறலையா? நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? ஒழுங்க படிப்பை மட்டும் பாருன்னு சொன்னா இல்லையா? ரொம்ப வாழ்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்த தாலி கட்டி போட்டுருவேன். சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். உண்மைதான் சொல்றேன். ரொம்ப ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த தியாகம் பண்ற மாதிரி தாலியை கட்டி போட்டுருவேன். தாலி கட்டுறது மறட்டல. நீ இந்த வீட்டுக்கு வந்தனா ஆட்டோமேட்டிக்கா அடங்க வேண்டியவங்க அடங்கிடுவாங்க. அதுக்கு தான் சொல்ல வந்த. இருக்க வேண்டியவங்க இருக்க வேண்டிய இருந்தா அடங்குறவங்க தானா அடங்குவாங்க. என்ன சொல்லு? தாலி கட்டுட்டுமா? எனக்கெல்லாம் ஒரு பயம் கிடையாது. சந்தோஷமா தாலி கட்டுவேன். யாருக்கும் பயப்படவும் மாட்டேன். இங்க இப்போவே இந்த இடத்துல தாலி கட்ட சொல்லி தைரியமா கட்டுவேன். சொன்னா சொல்ல போறியா? அதான் சொன்ன. சந்தோஷமா தாலி கட்டுவேன். நீ சொல்லி பாரு. தாலி கட்டுற. நிஜமா கட்டுவேன். இப்போ நீ ஊன்னு சொன்னாலும் நான் கட்டிடுவேன். எங்க ஊன்னு சொல்லி நீ இப்ப எதுக்கும் ஊன்னு சொன்னாலும் சரி, அடுத்த நொடி உன் கட்டுல நான் தாலி கட்டுவேன்.